Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சம்மர் டேஸ்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை தோல் நீக்கி இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி குச்சி குச்சியா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு துண்டுகள், அதை இந்த தண்ணியில போட்டுடலாம். எல்லா உருளைக்கிழங்கு துண்டுகளையும் இந்த தண்ணியில போட்டு அதை நல்லா நம்ம கழுவி எடுக்க போறோம். நம்ம எதுக்காக இப்படி பண்றோம்னா இதுல இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா ஒரு நிமிஷம் இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா இந்த தண்ணியில கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்லா ட்ரையான ஒயிட் கிளாத்ல இதை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒத்தி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த கிளாத்தை வச்சு. அப்பதான் இது எண்ணெயில போடும்போது வெடிக்காம இருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கலையா உருளைக்கிழங்கு துண்டுகள் அதை இதுல சேர்த்துடலாம். நம்ம இந்த பீசஸை எண்ணெயில சேர்க்கும் போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலா இதை டீப் ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு 3 to 5 நிமிடம் இருக்கும். அது வரல நம்ம பொறுமையா இதை டீப் ஃப்ரை பண்ணணும். அண்ட் இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு அப்படியே விடாம இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா சைடும் நல்லா ஈவனா குக் ஆகும். உருளைக்கிழங்கோட எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி அது நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நான் வீட்டில் இதை அடிக்கடி அவளுக்கு செஞ்சு கொடுப்பேன். அவளும் விரும்பி சாப்பிடுவா. இப்போ பாருங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்க கெமிக்கல் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மேலே கொஞ்சமாக பெப்பர் தூவி விட்டுக்கலாம். பெப்பர் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கூடுதலாவோ குறைச்சலாவோ போட்டுக்கோங்க. நான் இங்கே ரொம்ப கம்மியாக போடுறேன். ஏன்னா என் பொண்ணு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவான்றனால. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லையும் நல்லா இந்த உப்பு அண்ட் பெப்பர் நல்லா படணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அண்ட் கையை வச்சிங்கன்னா சுற்றும், அது வேறு விஷயம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இது சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 6-7 நிமிஷத்துலேயே அழகாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது கடைக்கு போயிருந்தோம்னா 200 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிகமாக சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.